எக்ஸல்ல பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பரை வந்து வேகமாக டைப் பண்ணுறதுக்கு உண்டான என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்கோ அனைத்தும் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிக் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செல்லில் 1 டைப் பண்ணுறேன், ரெண்டாவது 2 டைப் பண்ணிட்டு ரெண்டையுமே நான் செலெக்ஷன் பண்ணிட்டு இந்த இடத்துல ப்ளஸ்ஸை வச்சு இப்படி இழுத்தனாவே ஃபுல்லாகவே உங்களுக்கு சீக்வன்ஸாக வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 டைப் பண்ணிட்டு உங்கள் கீபோர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிட்டு 1ல் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு இழுத்தினா வருங்க ப்ளஸ் 2 ப்ளஸ் வருங்க. இப்படி இழுத்தினாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சீக்வன்ஸாக சீரியல் நம்பர் கிடச்சிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 டைப் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் நீங்கள் வந்து அப்படியே ட்ராக் பண்ணி இப்படி கீழே இழுத்தினாவே உங்களுடைய எல்லா செல்லுமே 1 வந்துடும். அது கீழே பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஆட்டோ ஃபில் ஆப்ஷன்ஸ்னு வருது. இதை ப்ரெஸ் பண்ணினாவே இந்த ஃபில் சீரீஸ்ன்ட்டு வருங்க. இதை ப்ரெஸ் பண்ணினாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மாறிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது மோஸ்ட்டாக வேலைகளில் வந்து நிறைய பேர் பயன்படுத்துவாங்க. 1 டைப் பண்ணிட்டு அடுத்த செல்லில் வச்சு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு இதை செலக்ஷன் பண்ணிட்டு +1 அப்படின்னு பண்ணிட்டுனா இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதை நீ இப்படி இழுத்தினாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாத்துலேயுமே +1 சொல்லி இருக்கும். அடுத்த ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ஈக்குவல் டு சீக்வன்ஸ் பாருங்க, சீக்வன்ஸ்னு வருது பாருங்க. இதை ப்ரெஸ் பண்ணிட்டு ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ உங்களுக்கு எத்தனை நம்பர் எழுதி வேணுமோ அதாவது 10னா ஒரு 10 டைப் பண்ணிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணி என்டர் பண்ணினா உங்களுக்கு பாருங்க 10 இது வந்துருச்சு பாருங்க. இப்போ இந்த ஃபார்முலாவை வந்து நீக்கணும்னு வச்சுன்னா இதை காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி வச்சு பேஸ்ட் ஸ்பெஷல்னு வருவாங்க. அங்கே போய் இந்த வேல்யூன்னு இருக்கும், வேல்யூ கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த இது நீங்கிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் நம்பருக்கு இடையில் ஒரு ப்ராக்கெட்டு இல்லை புள்ளி வைக்கணும்னு வச்சோம்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த ட்ரிக்ஸை வச்சு பண்ண முடியாது. அதுக்கு நம்ம ஃபார்மட் செல் போகிற மாதிரி இருக்கும். ஹோம் டேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த கீழே நான் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365 பயன்படுத்துகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த வருங்க ஃபாண்ட்டு இந்த கிளிப் போர்டு இதில் சின்னமாக ஏரோ இருக்கு பாருங்க. இதை ப்ரெஸ் பண்ணாவே உங்களுக்கு இந்த ஃபார்மட் செல்லு வந்துடும். நான் முதல்ல நான் செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். செலெக்ஷன் பண்ணிட்டு இந்த ஃபார்மட் செல்லை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லாட்டினாலும் நீங்கள் இதை ரைட் கிளிக் பண்ணாலும் எங்களுக்கு ஃபார்மட் செல் வரும் பார்த்துங்க. அப்படி தான் அங்கே போய் தான் கொண்டாடணும்ல. இதை ரைட் கிளிக் பண்ணாலும் ஃபார்மட் செல் கொண்டாட முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் போய்க்குங்க. நம்பர் போயிட்டு கஸ்டம் போய்க்குங்க. இந்த கஸ்டமில் வந்து இந்த ஜென்ரல்னு இருக்கவங்க இதை இரேஸ் பண்ணிடுங்க. இரேஸ் பண்ணிட்டு உங்கள் கீபோர்ட்லேருந்து ஹேஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இப்போ அந்த நம்ம ப்ராக்கெட் வேணும் இல்லையா, அதுக்கு நம்ம கீபோர்ட்லேருந்து ப்ராக்கெட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ ஓகே கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு மாறிடுச்சு. இதே தான் திரும்பவும் உங்களுக்கு டாட்டு வேணுச்சுன்னா திரும்பவும் உங்கள் நம்பரில் போய் கஸ்டமில் போய் அந்த ஹேஷுக்கு பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. புள்ளி வச்சுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள் எல்லாமே மாறிடுச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பொழுது நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.